காலபுருஷ தத்துவத்தின் 10வது இடத்தில் இருக்கின்ற மகர ராசிக்கார நேயர்களுக்கு இதில் 3 நட்சத்திரம் 9 நட்சத்திர பாதங்கள் அடங்கியதாகவும், சூரிய பகவானுடைய உத்திராடம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதமும், சந்திர பகவானுடைய திருவோணம் 1 2 3 4 பாதங்கள் அடங்கியதும், செவ்வாய் பகவானுடைய அவிட்டம் 1 2 மொத்தம் 3 நட்சத்திரம் 9 நட்சத்திர பாதத்தில் பிறந்த உங்களுக்கு பிப்ரவரி மாதங்களிலே மிகவும் அற்புதமாக இருக்கின்றது என்று சொல்லலாம். இந்த மாதம் என்பது துலாம் லக்னத்திலும் கன்னி ராசியிலும் வியாழக்கிழமையில் திதி கிருஷ்ணபட்ச திதி, கரணம் கரசை கரணத்திலும், சந்திரனுடைய கரணத்திலும், யோகம் திருதி யோகத்திலும், அஸ்த நட்சத்திரம் சந்திரனுடைய 4ஆம் பாதத்தில் அவர் சந்திர பகவான் ஆட்சி பெறுகின்ற அற்புதமான 7ஆம் இடத்தில் இந்த மாதம் என்பது பிறந்திருக்கின்றது. மகர ராசிக்கார நேயர்களுக்கு மிகவும் அற்புதமான ஒரு பலன்களை வாரி வழங்குகின்ற குரு பகவானுடைய பார்வை என்பது விரயஸ்தானத்தில் விழுகின்றதுனாலும், உங்களுடைய அஷ்டமஸ்தானத்தில் விழுகின்றதுனாலும், குரு பகவானுடைய பார்வை என்பது அடுத்து உங்களுடைய 10ஆம் இடத்தில் விழுகின்றதும் மிகவும் அற்புதமான தொழில்களையும், பலதரப்பட்ட ஒரு சில தடை தாமதங்களை சந்தித்திருந்தாலும், இந்த தடை தாமதம் என்பது சூரிய பகவானும் ராசியிலே இருப்பதனாலும், புதன் பகவான் உங்களுடைய ருணரோட சத்ருசனாதிபதி அஷ்டமாதிபதி சூரிய பகவான் இவர்களின் சஞ்சாரங்களினாலும், இந்த பிப்ரவரி ஆரம்பத்திலிருந்து தை மாதங்களிலே ஒரு சில தடை தாமதங்கள், தீ காயங்கள், நெருப்புகளால் ஏமாற்றங்கள், பயம், பீதிகள் அடைந்திருப்பீர்கள். மகர ராசிக்கு 2ஆம் இடத்தில் சனி பகவானும் ராசிநாதன் என்று சொல்லக்கூடியவரும், 3ஆம் இடத்தில் ராகு பகவானும், 4ஆம் இடத்தில் குரு பகவானும், உங்களுடைய மகர ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கின்றதும், 10ஆம் இடத்ததிபதி 5ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் உங்களுடைய விரயஸ்தானத்திலே இருந்து தேவகுரு அசுரகுருவின் பார்வையினால் அற்புதமான நல்லதொரு சுப விரயங்களை செய்கின்றதும், வெளிநாடு வெளியூர் சென்று வருவதற்கு ஒரு பிப்ரவரி மாதம் என்பது நல்லதொரு அனுகூலமான ஒரு மாதமாகவும் இருக்கின்றது. சரராசியில் இருந்து குரு பகவானுடைய பார்வை என்பது உங்களுடைய விரயஸ்தானத்தை பார்க்கின்றதுனாலும், 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சிம்ம ராசியை குரு பகவான் பார்க்கின்றதுனாலும், இந்த காலங்களிலே வெளிநாடு போகாதவர்களுக்கு சென்று வருவதற்கும் நல்லதொரு அற்புதமான காலமாக பிப்ரவரி மாதம் என்பது இருக்கின்றது. மகர ராசிக்காரர்கள் தொழில் வேலைகளிலே நல்லதொரு அற்புதங்களை பெறுகின்ற ஒரு மாதமாகவும், 6ஆம் இடத்ததிபதி பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் உங்களுடைய ராசியிலே இருக்கின்றதுனாலும், ராசியிலே 6 8 என்று சொல்லக்கூடிய அஷ்டமாதிபதி ருணரோண சத்ருசனாதிபதி சஞ்சரிக்கின்றதனால், இதனால் வரையில் ஒரு சில தடை தாமதங்களையும், நெருப்பு காயங்கள், தீ காயங்கள், பகைவர்களின் தொல்லைகள், எதிரிகளின் தொல்லைகளை சந்தித்திருப்பீர்கள். ஆனாலும் பிப்ரவரி 15ஆம் தேதிக்கு பிறகு அனைத்தும் மாறி நல்லதொரு தொட்டது விளங்குகின்ற அற்புதமான ஒரு மாதமாக மகர ராசிக்கார நேயர்களுக்கு நடக்கின்றது. உங்களுடைய முயற்சி ஸ்தானத்திலே ராகு பகவான் இருப்பதும் மிகவும் அற்புதமான, உங்களுடைய சகோதர சகோதரிகளிடம் இருந்து நீங்கள் முயற்சிக்கும் காரியங்களிலே மிகவும் நுணுக்கமான ஒரு செயல்களை செய்யக்கூடிய ஒரு மாதமாகவும் மகர ராசிக்கார நேயர்களுக்கு இருக்கின்றது. மகர ராசிக்கு 12ஆம் இடத்தில் செவ்வாய் பகவானும், 5ஆம் இடத்ததிபதி பூர்வ புண்ணியாதிபதி, 10ஆம் இடத்ததிபதி தொழில் ஸ்தானாதிபதி கர்ம ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடியவர் 12இல் மறைந்து உங்களுடைய 6ஆம் இடத்தை பார்க்கின்றதனால், வேலைகளில் நல்லதொரு அபிவிருத்திகளையும், புது புது மாற்றங்களையும், ஊதிய உதவிகளையும் பெறுகின்ற ஒரு மாதமாகவும் இருக்கின்றது. ஆனாலும் சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு 13ஆம் தேதி பிப்ரவரி வருகின்ற அற்புதமான நாட்களிலே மிகவும் உன்னதமான வீடு வாகன வண்டிகளை பெறுகின்ற சொகுசான ஒரு தனஸ்தானத்தை பெறுகின்ற ஒரு மாதமாகவும் பிப்ரவரி மாதம் என்பது மகர ராசிக்கார நேயர்களுக்கு இருக்கின்றது. மகர ராசிக்கு செவ்வாய் பகவான் 4 11 என்று சொல்லக்கூடிய லாபாதிபதி, மூத்த சகோதர ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடியவர் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் தேதி நாளை செல்கின்ற இந்த வேளைகளிலே ஒரு சில எதிரிகளால் ஏமாற்றம், தடை தாமதங்கள், வம்பு வழக்குகளை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு மாதமாகவும் பிப்ரவரி மாதம் என்பது இருக்கின்றது. ஆகையால் சற்று மகர ராசிக்கார நேயர்கள் நிதானம், எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஆனாலும் வீடு வாகன வண்டிகளிலே லாபங்களிலே நல்லதொரு அபிவிருத்திகளையும் பெறுகின்ற ஒரு மாதமாகவும் இருக்கின்றது. செவ்வாய் பகவான் உங்களுடைய
12ஆம் இடத்திலிருந்து பிப்ரவரி 6ஆம் தேதி தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பிப்ரவரி 6ஆம் தேதியில் செல்கின்ற இந்த நாட்களிலே செவ்வாய், புதன், சூரியன் 3 கிரகங்கள் சஞ்சரிக்கின்றதுனாலும், சூரியன் புதன் உங்களுடைய ருணரோண சத்ருசனாதிபதி அஷ்டமாதிபதி இருக்கின்றதுனாலும் ஒரு சில எதிர்ப்புகள், எதிரிகளின் தாக்கங்கள் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கக்கூடிய ஒரு பிப்ரவரி மாதமாக இருக்கின்றது. ஆனாலும் இந்த தடை தாமதங்கள் அனைத்தும் பிப்ரவரி 15ஆம் தேதிக்குள் முடிவுக்குள் வந்து நல்லதொரு அற்புதமான ஒரு மாதமாக இருக்கின்றது. 14ஆம் தேதி சூரிய பகவான் அஷ்டமாதிபதி வாக்குஸ்தானங்களில் செல்கின்றதனாலும் சற்று எதிரிகளிடம் இருந்து கவனம் நிதானமாக இருக்கக்கூடிய பிப்ரவரி மாதமாகவும் இருக்கின்றது. செவ்வாய் பகவான் பூமிக்காரகன் என்று சொல்லக்கூடியவர் உங்களுடைய லாபாதிபதியும் சுகசானாதிபதி என்று சொல்லக்கூடியவர் உங்களுடைய ராசியிலே இருக்கின்றதுனாலும் ஒரு சில தீயின் காயங்களாலும் எதிரிகளின் தாக்கங்களும் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கக்கூடிய ஒரு பிப்ரவரி மாதமாக இருக்கின்றது. ஆனாலும் சுகாதிபதி என்று சொல்லக்கூடியவர் வீடு, வாகன, வண்டிகளுக்கு சொல்லக்கூடியவர் கடன், நோய் எதிர்ப்புகளிலிருந்து நல்லதொரு விடிவு காலமாகவும் இருக்கின்றது. உங்களுடைய செவ்வாய் பகவான் லாபாதிபதியாகவும் மூத்த சகோதரக்காரனாகவும் உங்களுடைய ராசியிலே செல்கின்ற பிப்ரவரி 6ஆம் தேதியில் இருந்து செவ்வாய், புதன், சூரியன் 3 கிரகங்கள் இருக்கின்றதும் அஷ்டமஸ்தானத்தில் 12ஆம் இடத்தில் சுக்கிர பகவான் இருக்கின்றதும் சுக்கிர பகவானும் பிப்ரவரி 13ஆம் தேதியில் மகர ராசிக்கு செஞ்சிருக்கின்ற அற்புதமான இந்த வேலைகளிலும் ஒரு கிரகங்கள் எதிர்ப்புகளை கொடுத்தாலும் அடுத்த கிரகங்கள் நல்லதொரு வாய்ப்புகளை கொடுக்கின்ற சுக்கிர பகவானும் இருக்கின்றது. சுகசானத்தில் குரு பகவான் விரையாதிபதியும் முயற்சி சாணாதிபதியும் இருந்து உங்களுடைய அஷ்டமஸ்தானத்தை பார்க்கின்றதுனாலும் அஷ்டமஸ்தானத்தில் இருந்து மகர ராசிக்கு 10ஆம் இடத்தை தொழில் ஸ்தானத்தை குரு பகவானுடைய பார்வை என்பது பரிபூர்ணமாக விழுகின்றதனால் தொழில் வேலைகளிலே நல்லதொரு அபிவிருத்திகளும் வெற்றிகளையும் பெறுகின்ற மிகவும் உன்னதமான ராசியாகவும் இருக்கின்றது. செவ்வாய், புதன், சுக்கிரன், சூரியன் ராசியிலே இருந்து ஒரு சில தடை தாமதங்களில் வம்பு வழக்குகளை கொடுக்கின்ற ஒரு மாதமாகவும் மகர ராசிக்கார நேர்களுக்கு இருக்கின்றது. பிப்ரவரி மாதம் என்பது மகர ராசிக்கார நேர்களுக்கு ஒரு சிறு தடை தாமதங்களை, வம்பு வழக்குகளை கொடுக்கின்ற மாதமாகவும் இருக்கின்றது. அனைத்தும் குரு பகவானுடைய பார்வையினாலும் சுக்கிர பகவான் 13ஆம் தேதி பிப்ரவரிக்கு வருகின்றதனாலும் ராசியிலே இருக்கின்றதனாலும் தொட்ட காரியங்கள் தொடங்குகின்ற மிகவும் அற்புதமான ஒரு மாதமாக மகர ராசிக்கார நேர்களுக்கு இருக்கின்றது. நன்றி. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு, லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.